படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள். அதாவது என்னன்னா, எல்லாரும் படைத்தல் தொழில் செய்பவன் தானே உயர்ந்தவன் நினைப்பாங்க. படைத்தல் தொழில் செய்பவன் உயர்ந்தவன் தான். படைத்த தொழில் செய்பவனையும் படைக்கிற ஒருவன் இருந்தானா யாரை உயர்ந்தவன் சொல்லுவீங்க? அதே மாதிரி காத்தல் தொழில் செய்தவன் உயர்ந்தவன் தான். அப்படித்தானே தட்சன் போய் பிரம்மாட்ட கேட்டான், 3 பேர் இருக்கிறீங்களே. அவன் கேட்ட கேள்வியே முதல் தப்பு. 3 பேர் இருக்கிறீங்களேன்னா சிவம் இந்த 3 பேர்ல ஒருத்தர் இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியல. சிவம் 3 பேருக்குள்ள ஒருத்தர் இல்லை அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய. எங்கேயாவது கோயில்கள்ல பெருமாளுக்கு ஒரு சந்நிதி இருக்கும், சிவாலயங்கள்ல. அந்த பெருமாள் பரிவார மூர்த்தியா தான் இருப்பாரு. அந்த விஷ்ணு பக்தர்கள் அந்த ஊர்ல கொஞ்சம் பணக்கம் வசதியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு தனியா ஒரு வாசலை வச்சு ஒரு வழியை வச்சிருவாங்க. வழியை வச்சு அது தனி ஒரு பெருமாள் கோயில் ஆயிடும். அப்படியான அவர் ஒரு தனி சாமி ஆயிடுவார். அப்புறம் உடனே அந்த கோயில்ல 2 மூர்த்தியும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி பிரம்மாவையும் எங்கேயாவது ஒரு மரத்துங்கீழ உட்கார வச்சு, அவங்க தான் கோயிலே கிடையாது, அதனால எங்கேயாவது ஒரு மரத்துங்கீழ உட்கார வச்சுட்டு பிரம்மாவும் இங்க இருக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி கோயிலே கிடையாது. ஆமா, பல்லவர்கள் காலத்துல மும்மூர்த்தி கோயில்ங்கிற பெயரால ஒரு மலையை குடைவான், 3 அறை பண்ணி வச்சிருவான், மும்மூர்த்தி கோயில் பேர் வச்சிருவான். அந்த மாதிரி இதெல்லாம் புராணங்களை அரையும் குறையமா வாங்கிட்டு அரசர்களும் செல்வர்களும் அவங்கவங்க மனசுக்கு தகுந்தாப்புல சிற்பியை விட்டு சிலை சிற்பம் செய்ய சொல்லி, அது சிற்பமும் தன்னுடைய மனை வந்தாப்புல செய்து வச்சு புராணங்களை உருவாக்கி விட்டதுனால வந்த வம்புங்க. அதனால எப்பவும் தத்துவ ஞானத்தினுடைய அடிப்படையில தான் புராணத்தை அணுக வேணுமே தவிர வேறு வகையா அணுகக்கூடாது. எனவே படைப்பவன் பெரியவன் இல்ல, படைப்பவனையும் படைப்பவன் பெரியவன். காப்பவன் பெரியவன் இல்ல, காப்பவனையும் காப்பவன் பெரியவன். இந்த வேறுபாடு தெரிந்துக்கும். அது மட்டுமல்ல, படைப்பவனுக்கு படைத்தல் தொழில் ஒண்ணுதான் உண்டு, காப்பவனுக்கு காத்தல் தொழில் ஒண்ணுதான் உண்டு. நாம் சொல்லுகிற சிவம் சொல்றோம் பாருங்க, இந்த சிவத்துக்கு 5 தொழிலும் உண்டு. நம்ம சைவ சித்தாந்தத்துல பதிப்பொருளுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, 5 தொழிலையும் செய்வதற்கு உரிமை உடையவன் எவனோ அவன் தான் பதி. அது ஒவ்வொரு தொழிலை அவனிடத்துல அதிகாரம் பெற்று செய்பவர்கள் பதிப்பொருளாக ஆக மாட்டார்கள். இதுதான் சைவ சித்தாந்தத்துல விதி. இதெல்லாம் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது இருக்குதுங்க. அப்புறம் அந்த மும்மூர்த்தி விவகாரத்தையும் சொல்லிடுறேன். மும்மூர்த்தின்னு சொன்னா 3வதா இருக்கிற மூர்த்திக்கு ருத்ரன்னு பேர். அந்த ருத்ரனையும் நாம் சிவம் என்று சொல்ற வழக்கம் கிடையாது. ஆனா சிவத்துக்கு சொல்லுகின்ற எல்லா அடையாளமும் உண்டு அந்த ருத்ரனுக்கு. ஆனா ருத்ரனும் அழித்தல் தொழில் என்ற ஒரு தொழிலை மட்டும் செய்யக்கூடியவன். ஆனா பிரம்ம விஷ்ணுக்களை நியமிக்கின்ற அதிகாரம் அவனுக்கு உண்டு. அந்தந்த அண்டங்கள்ல படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மாவை நிர்ணயிக்கிற அதிகாரமும் காத்தல் தொழில் செய்கின்ற அதிகாரமும் அவனுக்கு உண்டு. அதனால இந்த 2 பேரை விட உருத்திர கடவுளை நாம் பெருசா சொல்லுவோம். ஆனாலும் அந்த உருத்திர கடவுளுக்கும் மேற்பட்டவர் தான் சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி தான் சைவத்துக்கு தெய்வமோ தவிர உருத்திர கடவுளோ திருமாலோ பிரம்மாவோ தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால மும்மூர்த்தி கோயில், இருமூர்த்தி கோயில் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் இல்லை. அப்பதான் அங்க இருக்குது என்ன அப்படின்னு கேட்டா, சிவத்தை வழிபட்டு சிவத்தினுடைய அதிகாரத்தை பெற்று தொழில் செய்பவர்கள் ஆகையினாலே சிவத்துக்கு இருக்கின்ற திருக்கோயில்ல பிரகார தேவதைகளாக, பரிவார தேவதைகள் சொல்லுவாங்க, பிரகாரத்துல இவர்களை எழுந்தருள பண்ணுவாங்க. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். சிவாலயத்துல திருமாலை பரிவார தேவதையாக எழுந்தருள வைக்கலாமே தவிர திருமால் கோயில்ல சிவத்தை பரிவார தேவதையாக எழுந்தருள வைக்க கூடாது. நல்ல நினைவு வைத்துக் கொள்ள வேணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சிவன் கோயில்ல பெருமாளுக்கு இடம் கொடுத்துருக்கோம், அவனுங்க பெருமாள் கோயில்ல நம்ம சிவனுக்கு இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அது ரொம்ப தப்பு, தவறான வருத்தம். அது எவனாவது எந்த வைணவனாவது எங்க பெருமாள் கோயில்ல உங்க சிவபெருமானுக்கு ஒரு சிங்கம் வச்சிடறேன்னு சொன்னா நாம ஒத்துக்கொள்ள கூடாது. ஐயா அங்க வைக்காதீங்க, ஆசை இருந்தா தனியா ஒரு கோயில் கட்டி வைங்க. அதுக்குள்ளால என்ன ஆகுன்னு கேட்டா, மூலமூர்த்தி பெருமாளாகவும் பரிவார மூர்த்தி சிவமாகவும் ஆயிடும். அது நமக்கு பெருமை இல்லையே. அதனாலதான் அப்படியான பெருமாளை மட்டும் நாம வச்சுக்கலாமோ அப்படிங்கிற நம்ம கொள்கைப்படி பெருமாள் உயிர் வர்க்கம் தான். சிவபெருமானுடைய அருளினாலே காத்தல் தொழிலை பெற்றவர் அவர். ஆகினால சிவபெருமான் இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு இடம் உண்டு. அதாவது நாம் யார் இடத்துல ரொம்ப அன்புடையவர்களா இருக்கிறோமோ, யார் நம்ம ரொம்ப ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடத்துல நாம போன நமக்குன்னு ஒரு தனியா ஒரு மரியாதை கொடுத்து தனியா வச்சிருப்பாங்க.
அவரை பார்க்க வர்றவங்கலாம் நம்மையும் ஒரு கும்பிடு போட்டு போவாங்க. இந்த அளவுதான் சிவாலயத்தில் திருமால் கோயிலுக்கு மதிப்பை தவிர அதுக்கு மேல சதாசிவ கடவுளுக்கு இணையாக அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. அப்படி இந்த மதிப்பு இருக்கிறதாக நாம் நினைக்கவும் கூடாது. இவர் என்ன பெரிய பேதங்கள்லாம் உண்டாக்குறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சைவ சித்தாந்தம் நடத்த வந்துட்டவன் ஆகையினால நான் அப்படித்தான் சொல்லி ஆகணும். எல்லாம் ஒண்ணுதான், எல்லா பக்கமும் போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துருங்க அப்படின்னா அது நான் வேற ஏதாவது நடத்தணும், சைவ சித்தாந்தம் நடத்தக்கூடாது. நான் சைவ சித்தாந்தம் நடத்துற பொழுது அந்த தத்துவத்துக்கு தகுந்தாப்புல தான் நான் எதையும் விளக்கம் சொல்லி ஆகணும். சரி, அடுத்த விஷயத்துக்கு காப்பவை கரப்போன். கரப்பவை கருதா கருத்தொடை கடவுள். இதுக்கு பல பேர் பலவிதமா விளக்கம் சொல்றாங்க. இந்த கரப்போனை கருத்தல் இவனுக்கு இல்ல, ஏன்னா இவன் ருத்ரமூர்த்தி தனக்கு சமமாக கருதுறவன் ஆகையினால் அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் கரப்பவை கருதா கடவுள் என்பது திரோதானம் செய்யாத கடவுள் அப்படின்னு சில பேர் அர்த்தம் பண்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் இவனுடைய தொழில். படைத்தல் படைப்போனை படைப்பான், காத்தல் காப்போனை காப்பான், கரத்தல் கரப்போனை காப்பான். இவன் எல்லாவற்றையும் கரத்தல் செய்வான், எல்லாவற்றையும் சங்கரித்தல் செய்வான். அவன் இவர்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த சங்காரகர்த்தா இருக்கல்ல, கரப்போன் கரப்பவை கருதா கருத்தொடை கடவுள். ருத்ரமூர்த்தி இருக்கிறார், அவருக்கு சங்காரம் தொழில். அவர் போய் சதாசிவ கடவுளை பார்த்து, நீதானே எனக்கு சங்கார தொழில் சொல்லி கொடுத்த, சங்கார தொழில் நீதான் அதிகாரம் கொடுத்த, நான் உன்னையும் சங்காரம் பண்ண போறேன் அப்படின்னு போவானா? போக மாட்டான். கரப்போன் கரப்பவை கருதா கருத்தொடை கடவுள். இது சிவபரம்பொருளினுடைய பதித்தன்மையை சொன்னது. மேலே சொன்னது சிவபரம்பொருள் அணுவுக்கு அணுவாயும் அண்டத்துக்கு அண்டமாயும் மகத்துக்கு மகத்தாயும் இருக்கும் என்று சொன்னது. இங்கே சொன்னது சிவம் ஐந்தொழில் செய்யும் கர்த்தாவாக இருக்கும், ஐந்தொழில் செய்யும் கர்த்தாவுக்கு மேற்பட்டவனாக இருப்பான், ஐந்தொழில் செய்கின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு வைத்து தொழில் செய்பவனாக இருப்பான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. அடுத்த விஷயத்துக்கு வரும். அடுத்த பகுதியை படிச்சீங்கன்னா நீங்க திருவாசகத்தை படிக்கவே மாட்டீங்க. ஐயோ திருவாசகம் இப்படியா சொல்லியிருக்கோம், ஐயோ திருவாசகம் படிக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. திருவாசகம் எல்லா சாமியும் இழிச்சு பழிச்சியில பேசுது அப்படின்னு நினைப்பீங்க. என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கேடம்புரையும் கிழவோன். விண்ணோர் பகுதி, விண்ணோர் பகுதினா தேவர்களுடைய கூட்டம். என்ன தேவர்கள் அப்படின்னு கேட்டா, அந்தந்த சமயத்திலே இருக்கிறவர்கள் வழிபடுகிற தேவர்கள். அறுவகை சமயம். ஒவ்வொரு சமயம், ஒரு சமயம்னு சொன்னாலே அது ஒரு கடவுளை முதன்மையாக வைத்துக் கொண்டு வரும். ஒரு சமயம் என்று இருந்தா நீங்க கும்பிடுற கடவுள் யார், உங்களுக்கு நூல் எது, இதுதான் கேள்வி, முதல் கேள்வி. அப்போ அறுவகை சமயம், அறுவகை சமயம்ங்கிறது ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாதிரியா வழங்கி இருக்குதுங்க. இந்த இடத்துல சில சில கடவுளர்களை முதன்மை பொருளாக வணங்கக்கூடிய பொருளாக ஆக்கி நடைமுறையில் இருந்து கொண்டு வருகின்ற சமயங்களை சொல்லுகிறது. அதாவது சில பேருக்கு சூரியன் கடவுள், சில பேருக்கு சந்திரன் கடவுள், சந்திரனை கடவுளாக கொண்டு ஒரு சமயம் உண்டு. சில பேருக்கு பிரம்மா கடவுள், சில பேருக்கு திருமால் கடவுள். இது போல ஒவ்வொரு தேவர்களை அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்குவாங்க. இந்த தெய்வங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் சிவபரம்பொருளின் முன்னால கொண்டு போய் நிறுத்தினா அவங்க சின்ன சின்ன புழு பூச்சி கிருமிகள் போல இருப்பாங்க. இப்படி சொன்னா மாணிக்கவாசகர் ஒத்துக்குவீங்களா? மாணிக்கவாசகர் இப்படியா சொல்றாரு? இப்படி சொல்ல மாட்டாரு. அவர் மாணிக்கவாசகருடைய வாக்கா இருக்காது. சித்வானந்திட்ட போய் சொன்னீங்கன்னா இதெல்லாம் திருவாசகத்தை எடுத்துடணும் அப்படின்னு. ஆமாங்க, அவருடைய கொள்கை என்ன தெரியுங்களா? சித்வானந்த கொள்கை இந்த புத்த சமயத்தை மறுக்கிற மாதிரி பாட்டுக்கெல்லாம் வருது இல்லைங்க. மாணிக்கவாசகர் பெரிய அருளாளர், இப்படி எல்லாம் பாடுவாரா? அது ஆரோ பின்னால சேர்த்துட்டாங்க. இதுதான் சித்வானந்தர் கொள்கை. திருச்சாருக்கு நாம சொல்ற வரலாறு இருக்கு பாருங்க, அதை சித்வானந்தர் ஒத்துக்க மாட்டார். அதுபோல புத்தன் முதலாய புல்லறிவை பல்சமயம் இந்த மாதிரி வர பாட்டுக்கள்லாம் ஒத்துக்க மாட்டார். ஏன்னு கேட்டா ராமகிருஷ்ண மடத்துக்காரர்களுக்கு கௌதம புத்தர் மேல ரொம்ப மதிப்பு. கொல்லாமை விரதத்தை கடைபிடிச்சாரா, அஹிம்சையை கடைபிடிச்சாரா அப்படிங்கிற சமாச்சாரம் இப்ப நமக்கு வேண்டாம். தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான். வேதாந்த தத்துவமும் பௌத்த தத்துவமும் ரெண்டும் ஒண்ணுங்க. வேதாந்தம் ஞானம்தான் உண்டு, அதுதான் பிரம்மம். பிரம்ம பொருள் இங்கதான் இருக்கு, வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் பொருள் இல்லை அப்படிங்கறதான் வேதாந்தம்.
பௌத்தர்கள் கூட விஞ்ஞானவாதம்னு ஒன்று உண்டு. சௌத்தாந்திகன்லாம் இருக்காங்கல்ல, விஞ்ஞானவாதம்னு ஒன்று உண்டு. விஞ்ஞானவாதம்னா அறிவு தான். வெளியில தெரிய பொருளெல்லாம் என்னன்னு கேட்டா, உள்ளே இருக்கிற அறிவு தான் வெளியே பொருள் மாதிரி தெரியுது, உண்மையில வெளியில பொருள் இல்லை அப்படின்னு. ஆக பௌத்தத்தில் எப்படி விஞ்ஞானவாதம் சூன்யவாதம் எல்லாம் இருக்குதோ அந்த வாசனை எல்லாம் வேதாந்தத்தில் உண்டு. இன்னும் என்ன கேட்டா, வரலாற்று ரீதியில வேதாந்தம் முன்னாலே தோன்றியது. வேதத்தின் முற்பகுதியிலே சொல்லப்பட்ட வேள்விகளை மறுத்து பௌத்த மதமும் சமண மதமும் தோன்றிற்று. ஆக வேதாந்த மதத்துக்கு பிறகுதான் பௌத்தமும் சமணமும் தோன்றிற்று என்று சொல்ல வரும். அதே சமயத்தில் பௌத்தமும் சமணமும் தோன்றின பிறகு பௌத்த சமணத்திலிருந்தும் சமண சமயத்திலிருந்தும் சில கொள்கைகளை வாங்கி கொண்டு வேதாந்தம் விருத்தி அடைஞ்சிருக்குது. வேதாந்தம் சங்கர காலத்தில் இருந்த வேதாந்தம் தான் தொடக்க காலத்தில் இருந்ததுன்னு சொல்ல முடியாதுங்க. தொடக்க காலத்தில் இருந்த வேதாந்தம் வேற, சங்கர காலத்தில் வளர்ந்த வேதாந்தம் வேற. இப்ப ஏற்கனவே சங்கர காலத்தில் வளர்ந்த வேதாந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. வேதாந்தத்தில் 2-3 வகை இருக்குதுங்க. நாம எல்லாத்தையும் சும்மா பொதுவாக வேதாந்தம் சொல்றோம். வேதாந்தத்தில் 2-3 வகை இருக்குது. அதே போல சமண சமயத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்து சமயத்தில் சில விருத்தி அடைந்த சமயங்கள் உண்டு. அந்த சமயம் மீமாஞ்சக மதம் அப்படின்னு பேர். அப்போ சங்கரருடைய மதத்துல பௌத்த மத வாசனை உண்டு. ஜைமினியினுடைய மதத்துல அவங்களதான் கண்மகாண்டிகள்னு சொல்றது. ஜைமினியினுடைய மதத்துல சமணர்களுடைய வாசனை உண்டு. ஆக சமண பௌத்தம் வைதிக சமயத்தை எதிர்த்து வெளிவந்தாலும் இதிலிருந்து சிலவற்றை வாங்கிக் கொண்டு வைதிக சமயம் விருத்தி அடைந்தது என்று சொல்லுவதில் தப்பில்லை. ஆனா அந்த பௌத்த சமயத்தையோ சமண சமயத்தையோ இப்ப நாம பேசுறதில்லை. ஏன்னா அவங்க கடவுள் கொள்கையை பற்றி ஒன்னும் சொல்லல. கடவுள் கொள்கை உடைய சமயங்கள்ல எடுத்துக்கொண்டால் எந்த கடவுளை வைத்தாலும் அதெல்லாம் இவங்க கிட்ட வந்தா ஒரு சாதாரண புழு பூச்சி மாதிரி ஆயிடும். இது உண்மை. அப்போ ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிறவங்க வேதாந்திகள் தான், அதோட சந்தேகமே இல்லை. சுத்தமான வேதாந்திகள். வேதாந்திகள் சொல்ற பொழுது அவங்களுக்கு பௌத்த மத சார்பு வர்றது இயற்கை. எனவே பௌத்தரை பற்றி குறைச்சி பேசினாலோ பழிச்சு பேசினாலோ ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிறவங்களுக்கு வருத்தம் ஏற்படும். சரி, இன்னொரு பகுதி கீழமும் புறையும் கிழவோன். அதுக்கு மேல இந்த உலகத்துல ஜடப்பொருளாயிருந்தாலும் சரி, சித்து பொருளாயிருந்தாலும் சரி, ஜடப்பொருளுக்குரிய சக்தியும் சிவத்தினிடத்திலிருந்து தான் வந்தது. சித்துப்பொருளுக்குரிய அறிவும் சிவத்தினுடைய இயக்கத்தினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவு இதனுடையது, ஆனா அந்த அறிவை இயக்குவது சிவம் தான். இதுதான் வழக்கம். அதை சொல்றாரு பாருங்க. அருக்கனில் சோதி அமைத்தோன். சூரியன் இருக்கான், ரொம்ப பிரகாசமா இருக்கு, ரொம்ப பிரகாசமா இருக்கு சொல்றோம். ரொம்ப பிரகாசமா இருக்கிறதுக்கு எங்கிருந்து வந்து இந்த பிரகாசம்? அது சூரியனுக்கு இயல்போ என்று கேட்டா சூரியனுக்கு இயல்பு இல்லை. சிவம் அந்த மண்டலத்தை ஒளி உடைய மண்டலமாக வெப்பமுடைய மண்டலமாக இருக்க செய்தான். அது இருந்து கொண்டிருக்கிறது. அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகும் மதியில் தன்மை வைத்தோன். சந்திரன் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்னு அவன் கொடுத்த அதிகாரம் அது. தின்திரல் தீயில் வெம்மை செய்தோன். தீயில வெப்பம் எப்படி வந்தது? அவன் கொடுத்தது அது. பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன். ஆகாயம், ஆகாயம்னா எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்திருக்கிறது. ஆகாயம்னா எல்லா பொருளிலும் வியாபித்து இருக்கிறது. அந்த வியாபகம் தான் கலப்புன்னு சொல்லப்பட்டது. பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன். மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். கால் என்பது காற்று, அது விசைத்து வீசும், அதான் ஊக்கம் கண்டோன். நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். தண்ணீரினுடைய சுவையாக இருப்போம். நம்ம தண்ணீருக்கு சுவையே கிடையாது அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது நம்ம தர்க்கப்படியும் பூதத்தினுடைய லட்சணம் படியும் அதுக்கு சுவை உண்டு என்பது கருத்து. ஆகையினால நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்த்தோன். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். இதெல்லாம் போத குணங்களாக பாடப்பட்டிருக்குங்க. உண்மை விளக்கம் படிச்சிருக்கிறீங்க. போத குணங்களாக பாடப்பட்டிருக்கும். இந்த குணங்கள் தான் தன்மாத்திரையாக இருக்கக்கூடியது. இந்த தன்மாத்திரை என்னும் குணங்களை உடைய போதங்களாக அவற்றை இருக்கச் செய்தவன் அவன் தான். ஆகையினால அதுதான் அவனுடைய முழு முதல் தன்மையை உணர்த்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது கருத்து. இவையெல்லாம் ஜட சக்திகள். அப்ப ஜடப்பொருளுக்கு சக்தி உண்டு. ஆனா அந்த சக்தி அந்த ஜடப்பொருளுக்கு இயல்பா இருந்ததில்லை. சிவம் அந்த சக்தி அந்த பொருளினிடமாக இருந்து இயங்குமாறு செய்தான். அது இயங்குகிறது. அதை மாற்றினான்னா இயங்காது. அது ஞாபகம் வச்சுக்கணும். என்றென்று எனைப்பல கோடி எனைப்பல பிறவும். இப்போ சும்மா ஒரு ஆகாசத்திலிருந்து எல்லாம் வரிசை சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் இல்ல, உலகத்துல பல கோடி பொருள்கள் இருக்கணும். எத்தனையோ பல கோடி பொருள்கள். எனைப்பல எத்தனையோ பலன்னு அர்த்தம்.
எனைப்பல கோடி அனைத்தனைத்து ஔவையின் அடைத்தோன். அனைத்தனைத்து அந்தந்த பொருள்களின் குணங்களை அந்தந்த பொருள்களினிடமாக சேர்த்து வைத்து அவற்றை இயக்கிக் கொண்டு போன். அனைத்தனைத்து ஔவையின் அடைத்தோன். அதுதான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வந்தாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு மேல வேற ஒரு விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சொல்றதுக்கு தமிழ்ல ஒரு சொல் பயன்படுத்துறது அகுதான்று. அகுதான்றுன்னா என்ன அர்த்தம்? அது அன்றி அப்படின்னு அர்த்தம். அது அன்றி என்பது அகுதான்று என வரும். நான் இப்ப உங்களுக்கு அந்த சொல் எப்படி எப்படி மாறிச்சுங்கிற இலக்கணம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அது வேண்டியதில்லை. பொருள் மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. அது அன்றி. திருமுருகாற்றுப்படை படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு படை வெட்டின லட்சணம் சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்தது போகணும். அதுதான்று அதுவன்றி ஏரகத்துறைகளும் ஒரு எண் அதான்று ஆவினன்குடி அசைதலும் ஒரு எண் அதான்று அப்படி போவார். அது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த விஷயம் தொடங்குற பொழுது இப்படி சொல்றது ஒரு வழக்கு. இன்னைக்கும் கூட நாம ஒரு நேரம் சொன்னேன்ல, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் அடுத்தால வேற ஒரு விஷயம் தொடங்கும். இப்படிதான் நாம் பேசுறோம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை கேளுங்க இப்போ அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வுடைய சொல்லுது பாருங்க. அதுதான் முன்னோன் காண்க. காண்க காண்க என்பதுக்கு அறிவாயாக அறிவாயாகன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஏவுதல் இல்லை, அவனுடைய லட்சணத்தை சொல்லிக் கொண்டு வருவது அவ்வளவுதான். அதனால முன்னோன் முழுதோன் அப்படி பண்ணிட்டா போதும், அதுக்கு மேல அர்த்தம் வேண்டியதில்லை. தன்னேரில்லோன் தானே காண்க. அவனுக்கு நேரான ஒரு பொருள், நேர்னா ஓமைன்னு அர்த்தம், அவனுக்கு ஓமையான ஒரு பொருள் இல்லை, அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். அப்ப தன்னேரில்லோன் தானே காண்க என்பது தன்னேரில்லோன் காண்க அப்படின்னு தான் போதும். தன்னேரில்லோன் தானே காண்கன்னு சொன்னா அப்ப ரெண்டு நிலை இருக்குது. தன்னேரில்லோன் காண்க, தானே காண்க. அவனுக்கு ஒப்புமை உடையவனாக இன்னொரு பொருள் இல்லை, அவன் ஒருவனாக மட்டுமே இருக்கிறான். அதான் தானே காண்க என்று சொன்னது. தன்னேரில்லோன் தானே காண்க, ஏனத் தொல்லு இரு அணிந்தோன் காண்க. இப்போ திருமால் முதலான தெய்வங்கள் இருக்கிறாங்களே, அந்த தெய்வங்களை எல்லாம் சிவபெருமான் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினா கீடம் புறையும். கீடம்னா கிருமிகள், புழு பூச்சிகள். கீடம் புறையும் அப்படின்னு சொன்னோமே, எப்படிங்க அவ்வளவு பெரிய திருமாலை சிவபெருமான் முன்னால கொண்டு வந்து நிறுத்தினா அவங்களாம் சின்ன புழு பூச்சி மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறீங்களா? அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா புராண கதையை சொல்றார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமி மேலே கொண்டு வருவதற்காக போனாரு, கொண்டு வந்தாரு. அதனால அவருக்கு ஒரு செருக்கு, நாம தான் அந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த செருக்கை அடக்குவதற்காக பெருமான் என்ன பண்ணாரு, அந்த கொம்பை முறித்தார். அப்போ செருக்கு அடங்கிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் ஆன்ம வர்க்கம், அப்பப்ப தன்முனைப்பு வந்துடும், தன்முனைப்பை அடக்குவதற்கென்றே நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய தன்முனைப்பை அடக்கினீர்கள் என்பது மற்றவர்களுக்கு அடையாளமா தெரியணும், தெரிஞ்சாதான் அவங்க தன்முனைப்பு இல்லாம இருப்பாங்க. அதுக்காக நீங்க இந்த கொம்பை உங்க மார்புல ஆபரணமாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு திருமால் வேண்டிக் கொண்டாராம். அதன் பிறகு சிவபெருமான் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மார்பில் அணிந்து கொண்டார். அப்போ சிவபெருமான் தன்னுடைய மார்பில் வராக அவதாரத்தினுடைய பன்றியின் கொம்பை அணிகலனமாக அணிந்து கொண்டிருப்பது எதற்காக அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் அந்த முனைப்பு வந்துடக்கூடாது. பெருமானை கும்பிடுற பொழுது அப்படி தலை நிமிர்ந்து நோக்கும், மார்பில் அந்த யானை கொம்பு பன்றி கொம்பு இருக்கும். முன்ன ஒரு காலத்துல திருமாலுக்கு தன்முனைப்பு வந்தது, அந்த தன்முனைப்பை பெருமான் இப்படி அடங்கினார். ஆனால் நமக்கு தன்முனைப்பு வரக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை நமக்குள்ள வந்துடும். அந்த எச்சரிக்கையை தருவதற்காக அது இருக்கிறது. சிவபெருமானிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அப்படித்தானுங்க. தலையில சந்திரன் இருக்கிறது, அது அவனை புகழடைந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. கழுத்துல நஞ்சு இருக்கிறது, எல்லாருக்கும் வருகிற ஆபத்தை அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதுபோல மார்பில் இருக்கிற ஏனக்கொம்பு இருக்கிறது, தன்முனைப்பு உடையவர்களுக்கு தன்முனைப்பை அழித்து அருள் செய்வான். தன்முனைப்பு கொள்ளாம இருக்க, தன்முனைப்பு அடைந்து அவனால தண்டனை பெற்று அப்புறம் நல்லவனாக ஆகிறத விட தன்முனைப்பு இல்லாமலே இருக்கிறது நல்லதுல்லவா? அதை உணர்த்துவதுதான் அந்த வடிவத்தினுடைய நோக்கம் அப்படிங்கறத நாம நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து பின்னால வர்றது ஒன்னொன்னு அப்படித்தானுங்க. காணப்புலியுரி அறையோன் காண்க. இது தாரகவனத்து முனிவர்களாலே சிவபெருமானை அழிப்பதற்கென்று அபிசார வேள்வி செய்யப்பட்டு அந்த வேள்வியில தோன்றிய புலியை அனுப்பினான். சிவபெருமானை அழிக்கவே முடியாது, அழிப்பதற்குன்னு ஒரு யாகம் வேற பண்ணினாங்க. அதுல சில பொருள்களை தோற்றுவித்தாங்க, அதை சிவபெருமான் மேல ஏவினாங்க. அது எப்படி முடியும்?
சொல்றார். காணப்புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க. சிவருமான் உடம்பு முழுவதும் திருநீர் பூசிட்டு இருப்பான், பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஆனா சங்கார காலத்துல சங்கரிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் சாம்பலாகும். அந்த சாம்பலுக்கு ஆதாரம் எங்க இருக்குது? சிவபெருமான் தவிர வேற ஆதாரம் கிடையாது இல்லையா? அப்ப அந்த சாம்பல் தான் சிவபெருமான் மேலதான். அப்ப அவனை பார்த்தா திருநீர் பூசின அடையாளமா. அப்ப சிவபெருமான் திருநீர் பூசி இருக்கிறான் என்பதுக்கு கருத்து என்னன்னு கேட்டா, எல்லாம் சங்கரிக்கப்படும், சங்கரிக்கப்பட்ட பின்னரும் அந்த பொருளுக்கு அவன் தான் ஆதாரம் அப்படிங்கறத உணர்த்தி கொண்டிருப்பது. நீற்றோன் காண்க, நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன். மத்தியில அவருடைய உணர்வு வந்துருது. இப்படி ஒவ்வொரு வகையா பெருமானுடைய குணங்களை நினைத்து கொண்டு வந்தா மனச என்னமோ போல இருக்குங்க. இந்த ஆற்றேன் காண்க அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய பெருமை என் நெஞ்சின் நிறைவா தேக்கிக் கொள்ள கூட முடியலைங்க என்னால. ஆற்றேன் காண்கன்னா இன்னும் ரொம்ப அவஸ்தைப்படுறாரு, துன்பப்படுறாரு, ஆற்ற முடியாம அந்த ஆற்றேன் அல்ல இந்த இடத்துல. சிவபெருமான் அருளாரம்பத்தை கொடுக்கிறார். அப்பா இதுக்கு முன்ன கிடைக்காம இருந்தது, கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தோம், இப்ப கிடைச்சது. அப்ப நிறைய வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது உள்ள விழுங்க முடியாம போகும். விழுங்க முடியாம போனா என்ன பண்றது? கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சாதான் அது உள்ள போகும். அதுக்கும் அவன் தான் கொடுக்கணும். அவன் தான் கேட்கிறார், வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் என்பது. உள்ள போயிடுன்னு நினைச்சிட்டு விழுங்கினேன், என்னுடைய தீவினே அது உள்ள போக மாட்டேங்குது, விக்கிட்டு நிக்குது. இது வெளியில வர்றதா உள்ள போறதான்னு தெரியல. இப்ப நீ ஒரு உதவி பண்ணணும், தழங்கரும் தேன தண்ணீர் பருகத்தந்து உயர்கொள்வார். அந்த மாதிரி அந்த பெருமானுடைய பெருமையை நினைக்க நினைக்க மனசே தாங்க மாட்டேங்குது, அவ்வளவு பெருமையா இருக்கு. மேலும் நினைக்க என்னால முடியலையே அப்படின்னு நினைக்கிறார். அந்த உணர்வு தான் நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன். இது உணர்ச்சி பூர்வமா, இதுக்கெல்லாம் உரை சொல்லி காட்ட முடியாதுங்க. அதனாலதான் திருவாசகத்துக்கு உரை சொல்ல முடியாது. திருவாசகம் ஒரு அனுபவ இலக்கியம். அந்த அனுபவத்தை அனுபவிப்பவர் தான் அறிய முடியுமோ தவிர இன்னொருவருக்கு சொல்ல முடியாது. அவர் எப்பொழுது அனுபவிக்கின்ற தகுதி உடையவராக ஆவாரோ அப்பொழுது அவருக்கு அந்த அனுபவம் வரும். அதுவரையிலும் பேசாம இருந்தது நல்லதுதானே தவிர இப்படி கூட்டி உட்கார வச்சுட்டு திருவாசகத்துக்கு பொருள் சொல்லிட்டு இருக்க கூடாது, ரொம்ப தப்பு. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, இதான் அத்துவிதம். வீணையில் இன்னிசை போல இசைந்தோன், எல்லா பொருளிலும் அவன் கலந்திருக்கிறான். கலந்திருக்கிறது ஓமை என்னன்னு கேட்டா, வீணையில் இன்னிசை போல. வீணையில் இன்னிசை போலன்னா அந்த வீணையில் இருக்கிற மரக்கட்டையில இன்னிசை இருக்காது, வீணை ஒலி இருக்கும், அந்த ஒலியில இசை இருக்கும். அதுதான் அங்க வீணையின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு உண்மை விளக்கத்தில் அதுதான் சொல்லி இருக்குது. பழத்தின் ரசம் பாட்டில் பண் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அந்த மாதிரி எனவே வீணை என்பது மரத்தினால் செய்யப்பட்ட அந்த தண்டு குடம் இந்த மாதிரி சமாச்சாரம் இல்ல, அதுல கட்டி இருக்கிற தந்தி அது அல்ல, அதிலிருந்து எழுகிற நாதம். அந்த நாதத்துல ஒரு அமைப்பு, தாள அமைப்போடு கூடிய ஒரு இசை அமைப்பு இருக்கும். அது அதை விட்டு பிரிக்க முடியாது இருக்கும். அதான் இங்க சொல்றது. இன்னிசை வீணையில் இசைந்தோன் கண்ண எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். நிறைய பேர் வீணையில் இசை போல வீணையில் இசை போல, வீணையில இசை எங்க இருக்கும்? வீணை என்பது அந்த தந்தியை தாங்கி கொண்டு போய் ஒரு கருவி. அந்த தந்தியை தெரிச்சமானா அதை காற்றுல ஒரு அதிர்வு ஏற்படுத்துகிறது. ஒலி ஆகாயத்தினுடைய குணம், அது காற்றை துணையாக கொண்டுதான் எழும். அதனால அப்படி வருகிறது, அவ்வளவுதான். இங்க இசை என்று சொன்னதும் ஒலி என்று சொன்னதும் அந்த ஓசையும் ஓசையில இருக்கக்கூடிய தாள அமைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் சொல்லப்படும். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அவ்வாறு அவன் கலந்திருக்கிறான் என்பதை அவனே அறிந்திருக்கிறான், அவனே எல்லா பொருள்களும் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். பரமன் காண்க, பரமன்னா மேலானவன் அர்த்தம். பழையோன் காண்க, அவனுக்கு முற்பட்டவர்கள் யாரும் இல்லை அல்லவா, அதனால பழையோன் காண்க. பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. அற்புதன் காண்க. அற்புதன் என்ற சொல் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிசயம்னு ஒரு சொல் உண்டு, அற்புதம்னு ஒரு சொல் உண்டு. அதிசயம் என்ற சொல்லுக்கு மிகுதின்னு அர்த்தம். மிகுதினா என்னன்னு கேட்டா, இதுவரையிலும் காணப்பட்ட இதுவரையிலும் அறியப்பட்ட பொருளின் மிக்கது. அற்புதம் என்பது இதுவரையிலும் காணப்படாதது திடுதுப்புன்னு ஒரு நாளைக்கு காணப்படும். தினம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொருள்
தினம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொருளின் அளவை காட்டிலும் மிக பெரிதாகவோ மிக சிறிதாகவோ இருந்தால் அது அதிசயம். அதனாலதான் அதிசயம் என்ற சொல்லுக்கு மிகுதி அப்படின்னு கூடும். முத்தி இன்பம் இருக்குது இல்லையா, அந்த முத்தி இன்பத்தை நிரதிசயானந்தம் அப்படிங்கிற சொல்லால சொல்றது உண்டு. அது 3 சொல் இருக்குங்க. நிர் ஒண்ணு, அதிசய ஒண்ணு, ஆனந்தம் ஒண்ணு. இந்த 3 சொல்லும் சேர்ந்து நிரதிசயானந்தம் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன கேட்டா, தனக்கு மேல் மிக்கதொரு ஆனந்தம் இல்லாத ஆனந்தம். நிர் என்பது உண்மை உணர்த்தம், நிர் இன்மையை உணர்த்தம். நிர் அதிசயம்னா, அதிசயம்னா மிகுதின்னு இப்ப சொல்லிட்டேன். மிகுதி இன்மை, மிகுதி இல்லாத ஒரு ஆனந்தம்னா என்னன்னு கேட்டா, இந்த ஆனந்தத்துக்கு மேல் பெரியதொரு ஆனந்தம் இல்லாத ஆனந்தம் எதுவோ அந்த ஆனந்தத்துக்கு நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு. அத மாதிரி இவனுக்கு மேலாக ஒருத்தரும் இருக்கிறது இல்ல, அந்த அதிசயம் வேற. இங்கே சொல்லுகிற அற்புதம் இருக்குத, சிவம் ஒருவருக்கு, பக்குவமுடைய ஒருவருக்கு வெளிப்படுகிற பொழுது இதுவரையிலும் கண்டறியாத உணர்வை தோற்றுவித்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி மெய்கண்டார் சொல்லி வச்சிருக்கிறார். அப்படி அந்த பொருள் வெளிப்பட வேணும்னா நாம ஒரு வேலை செய்ய வேணும். அது என்ன தெரியுங்களா, நாம இந்த உலகியல் பொருள்கள்ல, பூத சம்பந்தமான பொருள்கள்ல பற்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூத சம்பந்தமான பொருள்கள் பற்று எப்ப விடுகிறதோ அப்பொழுது அவன் தெரியும், அது வரைக்கும் தெரிய மாட்டான். அது சொல்றார் ஒரு பாட்டுல, நிற்குணனாய் நின்மலனாய் நித்தியானந்தனாய் தற்பரனாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனாரிவாய் அளவிறந்து தோன்றானோ. தனி முதல்வன் தோன்றானோ, எப்படி தோன்றுவான்? ஆனா அறிவாய் தோன்றானோ. அறிவுனா ஏதாவது ஒரு அளவு இல்ல, அளவிறந்து தோன்றானோ. அந்த அர்த்த பாட்டுக்கு இப்படி அர்த்தம் பண்ணணும். நிற்குணனாய் நின்மலனாய் நித்தியானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன். இதுவரை சிவபெருமானுக்கு லட்சணம். அவன் உனக்கு காட்சிப்படுவானா? காட்சிப்படுவான். எப்படி காட்சிப்படுவான்? அற்புதம் போல் காட்சிப்படுவான். அவன் காட்சிப்படுகிற பொழுது இதுவரையிலும் கண்டறியாத ஒரு காட்சியாக இருக்கும். அதான் அப்பர் சுவாமி பாடினார், கண்டேன் அவர் திருப்பாகம் கண்டறியாதன கண்ணு. இதுவரையிலும் நான் இந்த காட்சியை கண்டதில்லை. இதுவரையிலும் அந்த ஊர்ல அவர் நடந்தது இல்லையா, அங்க பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஆணும் பெண்ணுமா போயிட்டு வந்துட்டு இருந்தது இல்லையா, பார்த்தது இல்லையா. அன்னைக்கு என்ன பார்த்தார் அவரு? அது சிவமும் சக்தியுமாக பார்த்தார். இந்த சிவமும் சக்தியுமாக பார்க்கின்ற காட்சி இதுவரையிலும் அவர் கண்டறியாதது. அதனால அவர் என்ன பண்ணார்? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஆக நான் பொருள்களை பார்க்கவில்லை, அவருடைய திருவடியை தான் பார்த்தேன். திருவடி என்பது அவருடைய சக்தி, சக்தி என்பது சிவத்தினுடைய குணம். எனவே சக்தி சிவத்தை விட்டு வேறு இல்லை, சிவம் சக்தியை விட்டு வேறு இல்லை. இந்த இணைப்பை நான் இதுவரையிலும் பார்க்கல. இத்தனை தரம் இந்த திருவையாறுல நான் நடந்திருக்கிறேனே, அங்கதான் பிடிக்கிறாரு. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண். அந்த கண்டறியாதன காணுகின்ற காட்சிக்கு தான் அற்புதம் அப்படின்றது. அற்புதம் போல் தோன்றானோ, ஞானமயமாய் தோன்றுவான், ஆனா அறிவாய் தோன்றானோ. அந்த அறிவுக்கு அளவே கிடையாது, மேலும் 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 போயிட்டே இருக்கும். எப்போ? வானே முதல் கலையில், வான் முதலாகிய பூத சம்பந்தத்தோடு உனக்கு தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பு விடணும். அதை விட்டா அவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லி. அதனால அற்புதம் காண்க. அநேகன் காண்க, அதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பொருள் தெரியும். சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சொல்லின் எல்லையை கடந்தவன். பதம் என்பது எல்லை. அப்ப சொல்லால் சொல்லி அறிவிக்கப்பட முடியாதவன். சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமுஞ்சொல்லா சேட்சியன் காண்க. சித்தம் என்பது இந்த இடத்துல ஆன்ம அறிவை உணர்த்துகிறது. அப்ப சொற்பதம் கடந்த தொல்லோன் என்பது வாக்குக்கு அப்பாற்பட்டவன், சித்தமும் சொல்லா சேட்சியன் என்பது ஆன்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவன், இதை வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டவன். இதை சாதாரணமா சொல்லுவது கொண்டு வாக்கு மனாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கு மனாதீதம் என்ற வாக்கியத்தில் உணர்த்தக்கூடியதுதான் சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. நம்ம மனம் அங்க சென்று போகாது. ஏன்னு கேட்டா, சித்தம் குணசம்பந்தம் உடையது. தத்துவங்கள்ல ஒன்று சித்தம், அதுவும் அந்த கரணங்கள்ல ஒன்று. அந்த கரணங்கள்லாம் குணசம்பந்தம் உடையது. அந்த கரணங்கள்ல ஒன்றுன்னு சொன்ன உடனே அது எதுன்னு சந்தேகம் வரணும். ஏன்னா சித்தம் பற்றி 2 விதமான கொள்கை உண்டு. மனத்தினுடைய ஒரு விருத்தி சித்தம், இது ஒரு கொள்கை. சில பேர் குணதத்துவத்தை சித்தம் என்று சொல்லுவார்கள். நமக்கு மனத்தினுடைய விருத்தி தான் சித்தம் என்று கருத்து. இந்த மனத்தினுடைய விருத்தி ஆகிய சித்தம் குணசம்பந்தம் உடையது.
முக்குண சம்பந்தம் இருக்கிற வரையிலும் சிவத்தை எட்ட முடியாதுங்க. ஏன்னா முக்குண சம்பந்தம் இருக்கிறவரை நம்ம பிரகிருதி மாயைக்கு கீழே இருப்போம். சிவம் பிரகிருதி மாயை கடந்து, அசுத்த மாயை கடந்து, சுத்த மாயை கடந்து அதுக்கு அப்பால் இருக்குது. அதை எப்படி நாம எட்ட முடியும்? அதனால சித்தத்தினாலே, மனத்தினாலே, ஆன்ம அறிவினாலே சிவத்தை அடைய முடியாது. அந்த வாக்கியத்தை தான் வாக்கு மனாதீதம். அப்படியானா அது அடையவே முடியாதோ அப்படின்னு கேட்டா, வாக்கு மனாதீதமாயிருந்தாலும் அடைய முடியும். அதுக்காக அந்த வாக்கு மனாதீதம் என்பது பக்கத்தில் கோசரம் என்று ஒரு வார்த்தையை போட்டுக்குவாங்க. வாக்கு மனாதீத கோசரம். அவன் வாக்கு மனாதீதமாயிருந்தும் கோசரப்படும் அறியப்படுவோன்னு அர்த்தம். அப்படியான வாக்காலும் மனத்தாலும் அறியப்படாதுன்னு சொன்னா, அறியப்படுவதற்கு வேறு ஒரு வழி உண்டோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உண்டு. அது தர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் உலகாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, திருவருள் நெறியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு பொருளை அறிவதற்கு வாக்கு ஒரு கருவி, ஆன்ம அறிவு மனம் ஒரு கருவி. இந்த ரெண்டும் எங்க ஓயுதோ அந்த இடத்துல திருவருள் கருவியாக அறிவிக்கும். இது வேலை செய்யற போதும் திருவருள் தான் அறியும். ஆனா திருவருள் அறிவிக்கிறது இவருக்கு தெரியாது. வாக்கு தான் அறிவிக்குது, மனம் தான் அறிவிக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ திருவருளால் அறியப்படுபவன், இதான் சைவ சித்தாந்தம் சொல்றது. எனவே இறைவன் அறியப்படாதவன் அல்ல, அறியப்படுபவன் தான். திருவருளாலே அறியப்படுபவன். எனவே திருவருளை உணர்ந்து, திருவருளை பற்றி, திருவருளில் ஒடுங்கி நிற்கணும் நின்றா அறியலாம். சரி, பத்தி வலையில் படுவோன் காண்க. சித்தமு செல்லா சேட்சியன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான்னு சொன்னாரு. அவன் உங்ககிட்ட ஆப்பிட்டுக்குவான், ஐயா அன்பு செய்யுங்க, பக்தி வலையில் படுவோன் காண்க. அன்பு செய்யணும்னா என்ன பண்ணணும்? காலையிலே சொல்லியிருக்கிறேன். அவன் செய்த உபகாரத்தை நினைக்கணும். அவன் செய்த உபகாரம் என்ன? காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். அதுக்கு விரிவு நிறைய இருக்குது. சுருக்கமா சொன்னா காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். இந்த ரெண்டும் நாம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம அன்பு பெருகும். அன்பு பெருகினா அதன் வழி அவன் நம்ம இடத்துல வந்து ஆகப்பட்டுக் கொள்வான். அதனால பக்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. வேதத்துல உபநிடதங்கள்ல அவனை ஏகன் ஏகன் என்ற வார்த்தையில சொல்லப்படும். ஏகன் என்ற சொல்லால் சுட்டப்படுகிறவன் இவன் ஒருவன் தான், வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவனேதான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறான். விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் தான் விரி பொழில்னா உலகம், விரிந்த உலகம் முழுவதுமாய் விரிந்திருக்கிறான் என்று சொன்னா சிவமே இந்த உலகமாக விரிந்திருக்கிறது என்று அர்த்தமாயிடும். அப்படியானா என்ன ஆகும்? சிவத்துக்கு பரிணாமம் சொன்னதாக ஆகும். சிவத்துக்கு பரிணாமம் சொல்லக்கூடாது, அது சித்து பொருள். சித்து பொருளுக்கு பரிணாமம் இல்லைன்னு காலையிலே சொல்லி இருக்கிறேன். இன்னொன்று, சிவம் சித்து, இந்த பிரபஞ்சம் அசித்து. சித்து அசித்தாக விரிவடையாது. சித்து விரிவடைகிற பொழுது சித்தாதான் விரிவடையணும், அதுக்கு எதிரடையான அசித்தாக விரிவடையாது. ஆகையினால பிரபஞ்சம் சிவத்தினுடைய விருத்தியோ பரிணாமமோ அன்று. அப்படியானா அவன் உலகம் முழுவதுமா இருக்கிறான் என்பதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டா, சுத்தமாயிலிருந்து உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே இவன் பிரிப்பின்றி கலந்து நிற்கிறான். ஏன் அப்படி நிக்கணும்? அப்படி நின்னாதான் அதுக்கு இருப்பு. ஏன்னா இவன் தான் வியாபகம், இவனுடைய வியாபகத்தை பற்றி கொண்டுதான் மற்றதெல்லாம் இருக்க வேண்டும். ஆகையினால இவனை விட்டு அவை இருக்க முடியாதாகினால அவற்றுக்கு இவன் இருப்பாக இருக்கிறான் என்பது தான் விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. இந்த மாதிரி சில தொடர்களை வைத்துக் கொண்டுதான் ஏகான்மவாதிகள், நீங்களும் அதையா சொல்றீங்க, உங்க மாணிக்கவாசகர் அதான் சொல்லியிருக்கிறார், சிவம் தான் உலகமாக விரிந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாருல்ல, அப்புறம் என்ன அப்படின்வாங்க. ஆனா சிவம் அப்பதான் திருமுறைகளுக்கு பொருள் பண்ணுகிற பொழுது சைவ சித்தாந்தத்தை மனசுல வைத்துக்கொண்டு பொருள் பண்ண வேணுமே தவிர, திருமுறை வாக்கியம் எப்படி இருக்குதோ அதுக்குள்ள இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிவிடக் கூடாது அப்படிங்கறத நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சிவம் உலகமாக விரிவடையவில்லை, சிவம் உலகமாக பரிணமிக்கவில்லை. விரிவடைதல்ல விருத்தின்னு பேர். விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க, அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க. அணுத்தரும் தன்மை இல்லாத தலைவன், அது இல் என்பது இல்லாதன்னு ஒரு பொருள். அணுத்தரும் தன்மையில் ஐயோன், ஐ என்ற சொல்லுக்கு வியப்பு என்று ஒரு பொருள். அவனுடைய அணுத்தன்மை இருக்கிறத இவ்வளவு நுணுக்கமா அப்படின்னு சொல்லி வியக்கும்படியா இருக்கும். ஐயோன் என்பதுக்கு ரெண்டு பொருள். அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அணுத்தரும் தன்மை இப்படி சொல்லிட்டீங்க, மகத்துக்கு அங்க முதல்ல அணுவுக்கு அணுவாய் மகத்துக்கு மகத்தான் சொன்னோம், அதேதான் திரும்பவும் வருது. மகத்துக்கு மகத்தாக இருப்பான் என்பதை இணைப்பெரும் பெருமையில், இணைப்பெரும் பெருமை தனக்கு ஓமை சொல்லுதல் இல்லாத பெருமை. இணைப்பு என்பது ஓமை, அரும் என்பது அறிய, ஓமை சொல்லுதல் இல்லாத பெருமை, அந்த பெருமையில் அவனுக்கு. இனப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அறிய அரியோன் காண்க.
அப்ப அணுவிற்கு அணுவன், பெரியதில் பெரியவன், அரியதில் அரியவன் என்று அவனுடைய இயல்பு சொல்லுகிறார். அரியதில் அரிய அறியோன் காண்க, மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. எப்பொருளோடும் மருவி அவற்றை வளர்ப்பவன். அவற்றை வளர்க்கறதுனா அவற்றை வேறாக இருந்து வளர்க்கறது இல்ல, அவற்றோடு உடனாகவே நின்று வளர்க்கிறது. என்னுடைய அறிவை சிவம் வளர்க்கிறதுனா என்னுடைய அறிவுக்குள்ளே இருந்து வளர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். அது போல மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க, நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. இது ரொம்ப முக்கியமான வரிங்க. சிவபரம் பொருளை சில சாஸ்திரங்களை படித்து அறிந்து கொள்ளலாம் என்றால் அறிய முடியாது. அப்போ நூல் உணர்வினாலே அறிய முடியாதவன். நூல் உணர்வு என்பது அபரஞானம், சாஸ்திர ஞானம். அபரஞானத்தினாலே அவனை அறிய முடியாது. நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. மேல எவ்வளவோ அவ்வளவு, கீழே எவ்வளவோ அவ்வளவு, அவ்வளவுமாக அவன் கலந்திருக்கிறான். இன்னொன்று, மேலாய பொருளுக்கு மேலான பொருளாக இருக்கிறான், கீழாய பொருளுக்கு கீழான பொருள். இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. அவனுக்கு அந்தம் இல்ல, ஆதி இல்ல, அவன் எல்லாவற்றுக்கும் அந்தமும் ஆதியும் செய்வான். அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். மாணிக்கவாசகர் அந்த வேறுபாட்டை பாடி இருக்கிறார். திருவம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லான்னு தொடங்கி கடைசியில போற்றி எல்லா ஆதியாம் பாதமலர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இதாங்க ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது. நமக்கு பந்தம் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. ஒரே ஒரு பந்தம் தான் காரணம் இல்லாம நம்ம கூட இருந்தது. அந்த பந்தம் ஆணவ பந்தம். அந்த ஆணவ பந்தத்தை விதிக்குவதற்கு மாயாமல பந்தமும் கண்மமல பந்தமும் அவன் கொடுத்தது. ஆகையினால பந்தத்தை கொடுத்தவன் அவன், பந்தத்திலிருந்து விடுதலை பண்றவன் அவன். இது என்ன வம்பா இருக்கிற? பந்தத்தை கொடுத்து அப்புறம் பந்தத்திலிருந்து விடுதலை பண்ண. பந்தத்தை கொடுக்காமலே இருக்கலாமே. பந்தத்தை கொடுக்காமலே இருக்கலாம். உனக்கு அனாதிய ஆணவமல பந்தம் இல்லாம இருந்தா பந்தத்தை கொடுக்காம இருக்கலாம். உனக்கு அனாதிய ஆணவமல பந்தம் இருக்குது. ஆணவமல பந்தத்தை விளக்குறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு பந்தத்தை கொடுக்கணும். ஒரு பந்தத்தை நீக்குவதற்கு இன்னொரு பந்தத்தை கொடுத்து தான் நீக்க வேண்டியிருக்கு. இதான் சைவ சித்தாந்தத்துல அழுக்கேறிய ஆடையில் இருக்கிற அழுக்கை போக்க வேண்டும் என்று சொன்னா வேறு சில அழுக்கை அதோடு சேர்க்க வேண்டும். மண்ணு, ஒவ்வொரு இதெல்லாம் சேர்த்துதான் ஆடையில் இருக்கிற அழுக்கை போக்க வேண்டும். அதுபோல இயல்பாகவே ஆணவமல அழுக்கு உடைய ஆன்மாவுக்கு அந்த ஆணவமல அழுக்கை போக்குவதற்கு மாயாமலம் கண்மமலம் என்ற 2 மலத்தை சேர்க்க வேண்டியதா இருக்குது. சேர்த்தவன் வந்தான். இன்னொன்னு, சேருன்னு நாம கேட்கல, கேட்கறதுக்கு நமக்கு தெரியாது. ஆணவ மலத்துல ஒண்ணுமே இல்லாம கிடந்தோம் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது சாமி எனக்கு உடம்பு கொடுங்க, எனக்கு கண்மத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க நமக்கு தெரியாது. அப்ப அவன் கூடவே இருந்து இவனுக்கு மாயையாகிய உடம்பும் கண்மமாகிய செயலும் தேவையாக இருக்கிறது என்று அறிந்து அதை அவன் நம்மோட சேர்த்தான தவிர நாம கேட்டு சேர்க்க. ஆனா பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? நான் கேட்க நீ கொடுப்பதனாலே நான் சகலனாயினேன். சிவஞான முனிவர் அப்படி பாடியிருக்கார். சிவஞான முனிவர் அகிலாண்டேஸ்வரி பதிகம்னு ஒரு நூல் பாடியிருக்கிறார். அந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல நான் ஆணவ மலத்துல கண்ணை திறந்துகிட்டு படுத்துட்டு இருக்கிற குழந்தை மாதிரி கிடந்தேன், எனக்கு மாயாமலமும் கண்ம மலமும் வேணும்னு கேட்டேன், நீ கொடுத்த, அதை பெற்று நான் சகலனாக வந்தேன் அப்படின்னு பாடியிருக்கிறார். ஆணவ மலத்துல கிடக்கிற ஆன்மாவுக்கு பெருமானே நான் ஆணவ மலத்துல கிடக்கிறேன், இதை விட்டு வரணும்னா நீ மாயாமலமும் கண்மமலமும் சேர்த்தா தான் வர முடியும், எனக்கு மாயாமலமும் கண்மமலமும் சேருன்னு கேட்கக்கூடிய அறிவு ஆன்மாவுக்கு கிடையாது. ஆணவ மலத்துல கிடக்கிறோங்கிற அறிவும் அந்த ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ அது கேட்டது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அதை இன்றியமையாததாக இருந்தது, அந்த இன்றியமையாதத்தை அறிந்து அவன் கொடுத்தான் அப்படின்னு. ஒரு கண் பார்வை இல்லாத இருக்கான், வழி தட்டி தடவி நடக்கிறான். கோல் இருந்தால் தட்டு தடவி நடக்காம ஊந்தி நடந்து கொள்ளலாம்ங்கிற அறிவு இருந்தா எனக்கு ஒரு கோல் கொடுங்கன்னு கேட்பான். அந்த அறிவே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கோல் கொடுங்கன்னு கேட்க மாட்டான். அப்ப பக்கத்தில் இருக்கிற பாவம் கையால தட்டி தடவி எடுத்துட்டு போறான், ஒரு கோலையாவது கொடுத்தா அப்படியே ஊனி தட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் தான் கொண்டு வந்து கொடுப்பான். அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்தாங்களே தவிர நாம போய் எனக்கு தேகத்தை கொடு, தேகத்தை கொடுன்னு கேட்டு வாங்கக்கூடிய திறமை நமக்கு இருந்தா இந்த தேகத்தையா கேட்போம்? இது அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய தேகமா? இன்னும் கொஞ்சம் நல்லதா, பாட்ட சாட்டமா, உயரமா, நல்ல நிறமா, அப்படி இப்படி கேட்டு வாங்கி இருக்க மாட்டோமா? உடம்புனா எவ்வளவு லட்சணம் இருக்கணுமோ அவ்வளவு லட்சணத்தையும் சொல்லி சாமி எனக்கு அப்படி ஒரு உடம்பு கொடுன்னு கேட்பேன். ஏன் இப்படி உடம்பு வந்தது நமக்கு?
நம்ம கேட்கவும் தெரியாது. இவனுக்கு இதுதான் கொடுக்கணும்னு அவன் தான் வச்சிருக்கான், அப்படிதான் கொடுத்துருக்கான். பாருங்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. இது பாருங்க, இது பரிணாமவாதம் சொல்ற மாதிரி இருக்குது. சராசரம், நிற்பதும் செல்வதும் என்ன அர்த்தம்? சராசரம் அர்த்தம். சரம்னா இயங்குவது, அசரம்னா இயங்காதது. இந்த உலகம் சராசரமாக இருக்கிறது. அந்த பொருளாக அவன் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள்களிலெல்லாம் அவன் கலந்திருக்கிறான் அப்படிதான் அர்த்தம். பாருங்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. சங்காரம் செய்யறவன் அவன் தான். எப்ப சங்காரம் செய்யறது? அவன் காலம் வரையறை பண்றான். கால வரையறையில கடைசி எல்லை ஊழி, கீழ் எல்லை கணம் லவம் துடி அப்படின்லாம் இருக்குங்க. மேல் எல்லை ஊழி. அந்த ஊழியினுடைய கால எல்லை அவனுக்கு தெரியும். அந்த எல்லையில சங்காரம் பண்ணுவான். அதனால கற்பமும் இறுதியும் கண்டோன் காண். கற்பம்னா ஊழி, ஊழி காலத்தையும் அவன் தான் படைத்தான். ஊழி காலத்தில் சங்காரம் செய்கின்ற தொழிலையும் அவன் தான் செய்கிறான். கற்பமும் ஊழியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. இது ரொம்ப அருமையான தொடருங்க. இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே, இவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்னு சொல்றீங்களே, இவனை நாம அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா, நீ என்ன உன்னை விட சாதாரணமானவங்கள அடையலாம். யாவரும், யாவரும் என்ன அர்த்தம்? ரொம்ப தகுதி உடையவனும் அடையலாம், தகுதி குறைந்தவனும் அடையலாம், ஒரு தகுதியும் இல்லாதவனும் அடையலாம். அப்படியா அப்படின்னு கேட்டா, ஒரு தகுதி இல்லாதவனு தூக்கி அங்க வச்சுடுறது இல்ல, தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுத்து அப்புறம் அந்த தகுதியை மேம்படுத்தி அப்படி கொண்டு போய் வைக்கிறது. ஆகையினால இவ்வளவு அரியவனாயிருந்தாலும், இவ்வளவு பெருமை உடையவனாயிருந்தாலும், எல்லாரும் அடையப்படக்கூடியவனாக, எல்லாராலும் அடையப்படக்கூடியவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம சைவம் சொல்லுகிறது. அதனால சிவபெருமான் சில பேரை விட்டுடுவான், சில பேர் மட்டும்தான் அவனை அடைய முடியும், சில பேரால் அவனோட அடையவே முடியாது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. எல்லா ஆன்மாக்களையும் வீடு பேர் அடைய வைக்கின்ற வரையிலும் அவனுக்கு ஓய்வு கிடையாது. வீடு பேர் அடைய வச்ச பிறகும் அவனுக்கு ஓய்வு கிடையாது. ஏன்னா சிவானந்தத்தை அனுபவப்படுத்த வேண்டும் அல்லவா, அதுக்கும் அவனுக்கு தொழில் தான். ஆகையினால அவனுடைய தொழிலுக்கு ஓய்வே கிடையாது. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. எல்லா பொருளும் சராசரம்னு சொன்னார், அங்க பொதுவா பொருள் சொன்னார். அந்த பொருளை பால் பாகுபாடு உண்டு இல்லையா? பெண்ணான் அரியனும் பெற்றியன் காண்க. யாராவது கண்ணால பார்த்திருக்கிறாங்களா ஐயா அப்படிப்பட்டவனை? நான் பார்த்திருக்கிறேன். கண்ணால் யானும் கண்டேன். எவ்வளவு துணிவு இருந்தா அப்படி சொல்ல முடியும்? நான் அந்த பொருளை தரிசனம் பண்ணினேன், என்னால் காண முடிந்தது, நான் காணுகின்ற அளவுக்கு அவன் வெளிப்பட்டு நின்றான் அப்படின்னு சொல்றார். கண்ணால் யானும், யாராவது கடவுளை யாராவது கண்டதுண்டா அப்படின்னா எங்க மாணிக்கவாசர் கண்டிருக்கிறார் ஐயா, கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு சொல்லி இருக்கிறார். கண்ணால் என்பதற்கு அறிவால் என்று ஒரு பொருளும் வைத்து, அவன் இந்த கண்ணினால் காணக்கூடியவன் அல்ல, ஆனா அறிவினாலே காணக்கூடியவன் என்று ஒரு அர்த்தம் பண்ணலாம்.